துறைகள் தோறும் சாதனைகள் படைத்து வெல்லும் தமிழ் பெண்களை சிறப்பிக்கும் மாபெரும் விழா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலக்கெடுவை நீட்டிக்க முடிவு. மேலும் 4 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட உள்ளதாக தகவல். இரண்டாயிரத்து 35ஆம் ஆண்டுக்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. வயதை வென்ற வசீகரம், மேடையில் ஏறினால் அனைவரையும் மகிழ்விக்கும் சொல்வன்மை கொண்டவர் என புகழாரம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வாக்குத் திருட்டு தொடர்பாக விவாதிக்க தயார் என தாம் விடுத்த சவாலை அமித்ஷா ஏற்கவில்லை. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்க மேலும் 3 நாட்கள் அவகாசம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கால அவகாசம் நீட்டிப்பு. வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்பட்டால் சமையலறை பொருட்களுடன் பெண்கள் போராட வேண்டும். மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அழைப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடல். இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து விவாதித்ததாக அறிவிப்பு. தேனியில் வரும் 21ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 4வது புத்தக திருவிழா. தமிழின் உயிரெழுத்துக்களுடன் இலச்சினை உருவாக்கிய கல்லூரி மாணவிக்கு பாராட்டு. பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய திருப்பூர் முதியவர். சிவகங்கை அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் கண்ணீர் மல்க கட்டியணைத்த நிகழ்ச்சி. ஆயிரம் அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் லாரி கவிழ்ந்து விபத்து. அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 21 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. ஆசிட் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட பெண்களை மாற்றுத்திறனாளிகளாக கருத வேண்டும். 6 வாரங்களில் கொள்கை வகுக்குமாறு ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்க குடியுரிமை பெற 9 கோடி ரூபாய் செலுத்தி கோல்டு கார்டு பெறலாம். அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இந்தியாவிற்கு எதிரான 2வது T20 போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது T20 போட்டி. ஒரே ஓவரில் 7 வைடுகளை வீசிய ஹர்ஷ்தீப் மீது ரசிகர்கள் கடும் அதிருப்தி. நாளை ஹைதராபாத் வருகிறார் அர்ஜென்டினா கால்பந்து அணியின் நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி. இணைந்து புகைப்படம் எடுக்க 10 லட்சம் ரூபாய் கட்டணம். T20 உலகக்கோப்பை போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடக்கம். குறைந்தபட்ச விலையாக 100 ரூபாய் நிர்ணயம்.